அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு S3. என்னதான் முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி, நமக்கு காலையில எழுந்திரிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவே ஒரு வெக்கேஷன், ஒரு ட்ரிப்புன்னு நம்ம போறோம்னா, காலையில ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு முழிப்பு வந்துரும். சில பேர் நைட் எல்லாம் தூங்காம இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கவங்களுமே இருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு வெளிய போணும் அப்படின்னாலுமே ஒரு ஜாலி தான். ஆனா, இதுல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஃபேஸ் ப்ராப்ளம் தான். நம்மளுடைய தோற்றம், நம்ம எடுக்கக்கூடிய செல்ஃபில ஆகட்டும், இல்ல நம்ம போகக்கூடிய ஆங்கிள் ஆகட்டும், நம்ம பிரைட்டா தெரிய மாட்டோமோ, நம்ம ஹைலைட்டா தெரிய மாட்டோமோ அப்படின்ற பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கு. அந்த மாரி இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ணலாம்? எப்படி நம்மள நம்மளே ஒரு பெட்டர் வெர்ஷனோட நம்ம எப்படி போலாம்? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வந்து டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்லாம் கிடையாது. இது என்னுடைய பெர்சனல் அட்வைஸ் தான். பட் எந்தவித சைட் எஃபெக்ட்டும் இல்லாம நமக்கு பொதுவா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய 90% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அட்வைஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டிப் நம்பர் 1. புதுசா எதையுமே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் நீங்க ஃபேஷியலே பண்ணியிருக்க மாட்டீங்க. புதுசா நான் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன், நாளைக்கு நான் பிக்னிக் போறேன், இன்னைக்கு நான் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. இன்கேஸ் அது வந்து இருக்கிற ஒரு இயற்கை அழகை கூட போக வச்சிடலாம். ஸோ புதுசா எதையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டிப் நம்பர் 2. நீங்க போகக்கூடிய வெக்கேஷனுக்கு கையில உங்களுடைய கிளென்சர் எடுத்துட்டு போங்க. நீங்க என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்களோ ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. அங்க போய் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருந்துராதீங்க. நீங்க போற இடத்துக்கு உங்களோட கிளென்சர் எடுத்துட்டு போங்க. டிப் நம்பர் 3. வெக்கேஷன் ஸ்பாட்ல நீங்க எங்க போக போறீங்களோ அங்க இருக்கக்கூடிய ஸ்பாட்ல எப்படி இருக்கு கிளைமேட், அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த உங்க கையில எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அங்க ரொம்ப குளிரா இருக்கு, நீங்க ஒரு காஷ்மீர் போறீங்க ஆர் ஊட்டி போறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப நீங்க கையில எடுத்துக்க வேண்டியது ஒரு நல்ல பக்காவான ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு 2 டைப் மாய்ஸ்சரைசராவது இல்லாம நீங்க கிளம்பக்கூடாது. இதெல்லாமே ஸ்கின்னுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதுல நம்ம பெருசா கணக்கு பார்க்க முடியாது. டிப் நம்பர் 4. 1 டே பிக்னிக் தான் நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான திங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. நீங்க எந்த தண்ணியில ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ, எந்த தண்ணியில நீங்க குளிப்பீங்களோ அந்த தண்ணி வந்து ஒரு 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ், முக்கியமா ஃபேஸ் தான், ஃபேஸ் அண்ட் நெக் நீங்க வாஷ் பண்றதுக்கு நீங்க இந்த வாட்டரை நீங்க யூஸ் பண்ணுங்க. அங்க போய் இருக்கக்கூடிய வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்கின் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. டிப் நம்பர் 5. நீங்க வந்து வெளியே போகும்போது அதிகமா ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது நீங்க ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸையும் ரொம்ப ஹாட்டான இருக்க ஃபுட்ஸையும் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க சூடா என்ன ஐட்டம், சிக்கன் 65 எடுத்து நீங்க சூடா கடகடன்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த வேர்வை எல்லாமே ஃபேஸ் தான் ஃபார்ம் ஆகும். எனக்கு ஸ்கின்னை பத்திலாம் கவலை இல்லப்பா, எனக்கு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல. இல்ல, எனக்கு நல்லா தெரியணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். டிப் நம்பர் 6. என்னதான் நீங்க வந்து உங்களுடைய ஸ்கின்ல கவனம் செலுத்தினாலுமே அவுட்ஃபிட் வந்து நீங்க கரெக்டா எடுத்துட்டு போங்க. எல்லா அவுட்ஃபிட்டுமே நீங்க நல்லா போட்டு பார்த்து சூப்பரா நீங்க எடுத்துட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க நல்லா ஹைலைட்டா தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டிப் நம்பர் 7. நீங்க வந்து திங்ஸ் எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? இன்கேஸ் நீங்க இதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதவங்களா இருக்கலாம். நீங்க போற இடம் ரொம்ப வெயிலான ஸ்பாட்டா இருந்துச்சு அப்படின்னும் போது நீங்க வந்து ஸ்கார்ஃப் ஆர் கேப் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. ஜென்ஸா இருந்தீங்கன்னா கேப், லேடிஸா இருந்தீங்கன்னா ஸ்கார்ஃப், அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய ஏதாச்சும் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் நீங்க கையில எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 8. நீங்க வெக்கேஷன் இனிமேட்டு தான் நீங்க போக போறீங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் நீங்க போக போறீங்க அப்படின்னும் போது இப்பத்துல இருந்தே நீங்க வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சா இருக்கக்கூடிய ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க நல்லாவே எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமா எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்க இப்பத்துல இருந்தே செய்யும் போது உங்களுக்கு நேச்சுரலாவே ஒரு நல்ல லுக்கு, க்ளோயிங் லுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க நாளைக்கே நான் கிளம்புறப்பா, இன்னைக்கே நான் கிளம்புறப்பா அப்படின்னும் போது நீங்க இன்னைக்குமே அதை சாப்பிட்றதுனால ஒன்றும் கெட்ட விஷயம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு அது ஹெல்தியானதா தான் இருக்க போகுது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு போனஸ் ஸ்டெப் பார்த்துடலாம். நீங்க என்னதான் வந்து வேர்த்து கொட்டி இருக்கேன், நான் வந்து டல்லா டயர்டா இருக்கேன், உங்களோட கான்ஃபிடென்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு செல்ஃபிலையும் ஒரு குரூப் ஃபோட்டோஸ்லையும் நீங்க கான்ஃபிடென்ட்டா ஸ்மைல் பண்ணுங்க. அதுவே உங்களை இன்னுமே ஒரு மெருகேற்றி தான் காட்ட போகுது. ஸோ கான்ஃபிடென்ஸ் ஸ்மைலை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன டிப் எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி
மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.